ஒரு மனுவல் பாய்ஸ் வந்து அவ்வளவு கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஒரு யூஸ்வலான ஹீரோயின் படங்கள் தான் வந்து எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல வந்து ஹீரோயினே இல்லாம ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் வச்சு ஒரு ஒரு படம் அது வந்து அது நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம தமிழ் படங்களோட பெருசா ஓடிட்டு இருக்குங்கிற போது வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா வந்து நமக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை, வெறும் கலை மட்டும்தான் முக்கியங்கிறது தமிழர்களுடைய எப்போ படம் நல்லா இருந்தாலும் ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அது எந்த லாங்குவேஜா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதை தாண்டி நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். தளபதி இருவரையும் இயக்கும் வாய்ப்பு பெற்றவர். இளைய தலைமுறையர் விரும்பும் விபி. கிரவுண்ட் ஆனாலும் ஃப்ரெண்ட் ஆனாலும் மங்காத்தா ஆடும் பார்ட்டி. பிடித்த இடம் கோவா, பிடித்த உணவு பிரியாணி. இவரின் மாநாட்டிற்கு பிறகு எகிரும் எதிர்பார்ப்பு இளைய தளபதியின் கோட் பேபியை தன்னுடைய மாணவனை வாழ்த்த வந்திருக்கும் வெங்கட் பிரபு அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி தினேஷ், நான் வந்து அட்டகத்தி படம் ஆரம்பிச்சு அது வந்து ஆக்சுவலி அந்த மங்காத்தா டைம்ல தான் அது நடந்தது, ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அந்த டைம்ல இருந்து வந்து அது ரிலீஸ் டைம்ல தான் வந்து எனக்கு வந்து அது தெரிஞ்சது, இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. அந்த சமயம் தான் வந்து ரஞ்சித் வந்து ஒரு வாட்டி படம் பார்க்கலாம், அது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்போ நான் வந்து ஞானவேல் சார் கிட்ட கமிட் ஆயிருந்தேன். அப்போ வந்து ஒரு வாட்டி வந்து ஞானவேல் சார் கிட்ட வந்து இந்த படத்தை போட்டு காட்டணுன்ற போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா வந்து வெற்றிமாறன் சாரையும் வந்து அந்த ஷோக்கு நம்ம கூப்பிட்டுருந்தோம். கூப்பிட்டுட்டு வெற்றிமாறன் சார் வந்து ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி வந்து நான் எந்த டைரக்டரும் வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ண அவ்வளவு சத்தமா சிரிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பெரிய பிளஸ் ஆச்சு அந்த படம் வாங்குறதுக்கு, ஞானவேல் சார் வாங்கி ரிலீஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து அதுக்கப்புறமா வந்து ரஞ்சித்தோட வளர்ச்சி வந்து உங்க எல்லாரோட வளர்ச்சியும் சேர்ந்து பெருசா ரொம்ப பெருசா இருக்கிறது வந்து எனக்கு தான் ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கெல்லாம் வந்து பா ரஞ்சித் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அந்த பா ரஞ்சித்தே விபி பாய் தான். நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாமே ஐ மீன் அவங்க முன்னாடி சின்ன சின்ன படங்கள்ல வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்து நாங்க ஒரு குடும்பமா சேர்ந்தது வந்து சென்னை 6,28,000 தான். ஸோ அதுலதான் வந்து நாங்க ஒரு ஃபேமிலியா சேர்ந்தோம். ஸோ அதுல இருந்து ஒருத்தரா வந்து டைரக்டராகி வெற்றி பெறும்போது வந்து அது அதிக சந்தோஷம் எனக்கு தான், பெருமையும் எனக்கு தான். அதாவது வந்து நிறைய பேர் சொன்னாங்க சுரேஷோட என்ட்ரி ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு, அது நிஜமாக உண்மையான ஒரு விஷயம். சுரேஷ் எல்லாமே நாங்கள் சென்னை 28 தான் ஆரம்பிச்சோம். சுரேஷ் என்ன அறிமுகப்படுத்து வந்து பின்னாடி உட்காந்து அரவிந்த் ஆகாஷ், ஏரியா பசங்க அவங்க 2 பேரும். ஸோ அரவிந்த் ஆகாஷ் எனக்கு சான்ஸ் கொடு படத்தை நடிக்கிறன்ற போது ஃபர்ஸ்ட் சென்னை 28ல அவனுக்கு சான்ஸ் கிடையாது. இல்லடா உனக்கு நீ கொஞ்சம் ஒரு வெள்ளையாகிற ஏரியா பையன் மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அவனை வந்து சேர்த்துக்கல நாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, அவனோட கேரக்டர்ல பண்ண வேண்டிய பையன் வந்து கிரிக்கெட் ஒழுங்கா ஆடாததுனால வந்து அதனால கடைசியில வந்து அவன் வேற வழி இல்லாம எங்களுக்கு தலையெழுத்து அவன் நடிக்க வச்சுட்டான். ஆனா வந்து அவனுக்கு சான்ஸ் இல்ல படத்துல அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து என்கிட்ட சொன்னது, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் ஏரியா பையன் வந்து சுரேஷ்னு பேரு, அப்ப வந்து விஷ்ணு கிட்ட இருந்தாப்லையா, விஷ்ணு கிட்ட இருந்து படம் முடிச்சுட்டு இருந்த போது வந்து சேர்த்துக்கிறியா அப்படின்னா எனக்கும் அப்போ கரெக்டா ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த சமயம் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சுரேஷ் வந்து எங்க டீம்ல சேர்ந்தாப்புல. இன்னும் நாங்க வந்து ஒரு குடும்பமா தான் இருக்கோம். நான் உண்மையிலேயே வந்து நான் அந்த படம் பார்க்கல, ஆனா எங்க வீட்டுல பாத்துட்டாங்க. அவங்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நிறைய யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சுரேஷ்க்கு இவ்வளவு ஃபன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து அவர் முன்னாடி பண்ண கதையை மட்டும் இப்ப பண்ணியிருந்தாருன்னா வந்து அவ்வளவு பயங்கரமான ஃபன்னான ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்டயே சொன்னாப்ல, இந்த ஒரு ஐடியா இருக்கு சார் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐடியாவும் வந்து அவர் வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம். அந்த சம்பவத்திலேயே அரவிந்த் ஆகாஷுக்கு பங்கு இருக்குங்கிறது வந்து ஒரு ஒரு செய்தி. பட் ஆனா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு மனுவல் பாய்ஸ் வந்து அவ்வளவு கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஒரு யூஸ்வலான ஹீரோயின் படங்கள் தான் வந்து எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல வந்து ஹீரோயினே இல்லாம ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் வச்சு ஒரு ஒரு படம் அது வந்து அது நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம தமிழ் படங்களோட பெருசா ஓடிட்டு இருக்குங்கிற போது வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா வந்து நமக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை, வெறும் கலை மட்டும்தான் முக்கியங்கிறது தமிழர்களுடைய
எப்போ படம் நல்லா இருந்தாலும் ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அது எந்த லாங்குவேஜா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதை தாண்டி நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்து இப்போ அதே பேட்டர்ன்ல இல்லை, இந்த படம் ரொம்ப நாள் முன்னாடியே ஆரம்பிச்சு ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஊர்வசி மேடம் வச்சு ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அது வந்து அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா அவங்க அவ்வளவு பெரிய ஒரு என்டர்டெய்னர், அவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர், அவங்களோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அவங்கள வச்சு அந்த டீசர்ல பாக்குற விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும், இட்ஸ் கோன் பி ஹிலேரியஸ் ஃபன் ரைட் தான். இதுல நடிச்ச மாறன் சார், தினேஷ், ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றி. அதே சமயம் வந்து ரஞ்சித்துக்கு முதல்ல ஒரு பெரிய பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். இது வந்து இவ்வளவு நல்ல விஷயங்களை வந்து நல்ல ஆர்ட்டை வந்து ஒரு தனி மனுஷனா நின்று நீ வந்து ஒரு உலகமே கிரியேட் பண்ணிட்டு இருக்க நீ. எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு, நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து உண்மையிலே என்னால கூட பண்ண முடியாது. அது வந்து அவ்வளவு தைரியமா வெறும் கண்டென்ட் மேல மட்டும் நம்பிக்கை வச்சு அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை வந்து தைரியமா சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய மனசு வேணும், அது அவங்க கிட்ட இருக்கு. ஸோ சுரேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஹோல் டீம், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், இது வந்து உண்மை சம்பவம் தான். அவங்க ஃபேமிலியில நடந்த ஒரு கதை தான். அது எவ்வளவு ஜாலியா, எவ்வளவு ஃபன்னா, எவ்வளவு இமோஷனலா சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நல்ல படங்களுக்கு உங்க ஆதரவு நீங்க தருவீங்கன்னு தெரியும். ஸோ கண்டிப்பா கொடுங்க. தியேட்டர்ல 8ஆம் தேதி படம் பாருங்க. இது எங்க குடும்பத்திலிருந்து வர இன்னொரு படம். நன்றி. நன்றி.